பிக் பாஸ்ல விஜே பார்வதி அடுத்ததா நம்ம சுபிக்ஷாவோட மண்டைய தான் கழுவிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பயுமே விஜே பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா போய் யாரையும் அட்டாக் பண்றதே இல்ல. பின்னாடி இருந்து யாரையாச்சும் ஒருத்தவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுல முதல் பலியாடா மாட்டுனது நம்ம கம்ருதீன் தான். 2வது, 3வது வாரத்திலேயே நல்லா இருந்த கம்ருதீன தூண்ட விட்டு, வீட்டுக்குள்ள பயங்கரமா சண்டை போட வச்சு, அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி கிட்ட திட்டு வாங்க வச்சாங்க. இதே மாதிரி தான் நெறைய பேத்த தூண்டி விட்டுருக்கிறாங்க. ஒயில்ட் கார்ட்ல வந்த நம்ம சாண்ட்ராவ கூட ஆரம்பத்தில தூண்டி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். பார்வதியும், திவ்யா கணேஷையும் தூண்டி விட்டு, நம்ம விஜய் சேதுபதிய கூட வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு இன்டைரக்ட்டா சொல்லியிருப்பாப்ல. இப்ப அடுத்ததா வந்து சுபிக்ஷாவ தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அட்வைஸ் பண்றேங்கிற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விக்கல்ஸ் விக்ரம் உன்னைய கீழ தள்ளி விட்டுட்டு அவரு மேல போக பார்க்குறாரு. நீ பண்றத பண்ணிக்கிட்டே இரு. நீ பண்றது சரியில்லன்னு அவங்க சொன்னா அத கேட்காத. நீ பண்றது சரின்னு நெனச்சே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சுபிக்ஷா கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்கன்னா, பீட் பாக்ஸ் பண்ணாம இருந்துட்டு, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. வெளியில அத கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? எப்ப சுபிக்ஷாவோட பேரண்ட்ஸ் வந்து உள்ளார அத பத்தி சொல்லப் போறாங்களோ, அப்பதான் நம்ம சுபிக்ஷாவுக்கே தெரிய வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக மொத்தத்தில சுபிக்ஷாவோட மண்டைய பார்வதி கழுவுறாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.